ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து இந்தியா ஈக்விட்டி மார்க்கெட்ல உள்ள சில முக்கியமான கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் வேல்யூவேஷனை பற்றி ஒரு விரிவான அலசல் செய்ய போகிறோம். கண்டிப்பா. இப்ப மார்க்கெட் இருக்கிற நிலைமையில இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். ஆமா. சோ எங்களுடைய இந்த முயற்சியை ஊக்கப்படுத்த தயவு செய்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பேசலாம். எக்ஸாக்ட்லி. டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்கள போலவே பலரும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சர்வீஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோட விரிவான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஆர்வமா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ ஒரு கம்பெனியை நம்ம பாக்குறோம்னா நிறைய பேர் வெறும் ரெவென்யூ ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு முதலீடு பண்ணிடுறாங்க. அது வந்து டாக்டர் கிட்ட செக்அப் போயிட்டு வெறும் முகத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க 100% ஃபிட்னு சொல்ற மாதிரி இல்ல. அதேதான். ரத்த பரிசோதனை, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு நம்ம மிஷன் வந்து வெறும் ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம ப்ரமோட்டர் ஹோல்டிங், எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முக்கியமா வேல்யூவேஷனை வச்சு ஒரு கம்பெனியின் உண்மையான நிலைமையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நாம் அலச போறோம். இப்போ மார்க்கெட்ல ரொம்ப சூடான துறைகள், அதாவது ஹை growth செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோ மற்றும் செமிகண்டக்டர்ஸ் தான். ஆமா, இப்போ எல்லாரும் அதை பத்தி தான் பேசலாங்க. இதுல கேப்ரியல் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை முதல்ல எடுத்துக்குவோம். இவங்க ஆட்டோ ஆன்சிலரிஸ், அதாவது வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயார் செய்யறவங்க. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? Q3 FY26 ரெவென்யூ வந்து 16% YOY வளர்ந்திருக்கு. முழு வருஷத்துல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 37% அதிகரிச்சிருக்கு. வாவ், 37% ப்ராஃபிட் growthனா அது ரொம்பவே பெரிய நம்பராச்சு. அது மட்டும் இல்ல, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 55% ஆகவும் டிஐஐ ஹோல்டிங் 16.20% ஆகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? மார்க்கெட் விலை குறைஞ்சிருச்சா? ஆமா. ப்ராஃபிட் 37% ஏறி இருந்தாலும் கடந்த 6 மாதங்கள்ல ஸ்டாக் 32% டவுன் ஆகிருக்கு. ஓஹோ. இதுக்கு காரணம் அவங்களோட வேல்யூவேஷன் சொல்றாங்க. இதனுடைய PE 50 வரை இருக்கு. இவங்களோட காம்படிட்டர் முஞ்சல் ஷோவாவின் PE வெறும் 15-16 தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு நல்ல மார்க்கெட் லீடருக்கு 50 PE கொடுத்து வாங்குறதுல என்ன தப்பு? ஏன் மார்க்கெட் இத 32% கீழே தள்ளுச்சு? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, PE 15, மார்க்கெட் பாஷையில இத பிரைசிங் இன் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைசிங் இன் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா, அதாவது அந்த கம்பெனி ₹1 லாபம் சம்பாதிக்க முதலீட்டாளர்கள் ₹50 கொடுக்க தயாரா இருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்திலயும் இதே 37% ப்ராஃபிட் growth அப்படியே தொடரும்னு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. அப்போ எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு மார்க்கெட் எதிர்பார்க்குதா? எக்ஸாக்ட். கம்பெனி தரப்புல இருந்து ஒரு சின்ன சர்க்கிள் நடந்தா கூட, இல்ல ஆட்டோ செக்டர்ல ஒரு மாசம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியானா கூட முதலீட்டாளர்கள் பேனிக் ஆயிடுவாங்க. உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? ஆமா. எதிர்பார்ப்பு மலை அளவுக்கு இருக்கும்போது சின்ன ஏமாற்றம் கூட பெரிய ஸ்டாக் கிராஷை உருவாக்கும். கேப்ரியல்ல அதான் நடந்திருக்கு. இது வந்து 100 மார்க் வாங்குற பையன் 95 மார்க் வாங்குனா கூட வீட்ல திட்டுற மாதிரி இருக்கு. செம்ம எக்ஸாம்பிள். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி செட் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் மாஸ்செப் டெக்னாலஜிஸ் கம்பெனியும் எனக்கு தோணுது. இவங்க செமிகண்டக்டர்ஸ் துறையில இருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ் இப்போ பெரிய தீமாச்சே. இவங்களோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு? இவங்களோட Q3 ரெவென்யூ 18% அதிகரிச்சிருக்கு. ஆனா ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. அதுக்கு காரணம் லேபர் கோட் சேஞ்சஸ் மாதிரி சில ஒன் ஆஃப் விஷயங்கள்னு சொல்றாங்க. ஓ, லேபர் கோட் பிரச்சனைனால ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கா? ஆமா. அதோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் 41.65%ல இருந்து 40.97%ஆ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுல என்ன ஷாக்கிங்னா, PB 8 to 10 அப்படின்னு ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. இந்த லேபர் கோட் விஷயத்தால ப்ராஃபிட் குறையிறது ஒரு பெரிய பிரச்சனையா? பாத்தீங்கன்னா லேபர் கோட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அரசாங்கம் கொண்டு வர சட்ட மாறுதல்கள். இதனால PF, கிராச்சுவிட்டி மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் திடீர்னு அதிகமாகும். அப்போ அது ரெவென்யூவை பாதிக்காது? பாதிக்காது. ஆனா கையில நிக்கிற ப்ராஃபிட்ட கிடைச்சிடும். இது ஒரு டெம்பரரி பிரச்சனை தான். ஆனா இங்க உண்மையான ரிஸ்க் நீங்க சொன்ன அந்த PB வேல்யூவேஷன் தான். PB 10 மடங்கு இருக்கிறது ரொம்ப ஓவர்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஓவர் தான். புக் வேல்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு எல்லா சொத்துக்களையும் வித்தா கிடைக்கிற பணம். அதை விட 10 மடங்கு அதிகமா விலை கொடுத்து நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க. புரியுது. செமிகண்டக்டர் ஒரு பெரிய டீம் தான். ஆனா ப்ராஃபிட் அடி வாங்குற ஒரு டைம்ல ப்ரொமோட்டர் தன்னோட ஷேரை கொஞ்சம் விக்கிறாரு, வேல்யூவேஷன் உச்சத்துல இருக்குன்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு ரெட் ஃபிளாக். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, பார்க்க பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு சினிமாவுக்கு பிளாக்ல 3 மடங்கு அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு. ஆமா. படம் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த விலைக்கு அது வர்த் தானான்னு யோசிக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. அந்த விலைக்கு அது வர்த்தா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப அப்படியே ட்ராக்க மாத்தோம். சொல்லுங்க, அடுத்து என்ன செக்டர்? ஒரு பக்கம் ஓவர் விலைக்கு விக்கிற கம்பெனிகளை பார்த்தோம். இப்போ இன்னொரு பக்கம் நிஜமாவே நல்ல லாபம் சம்பாதிச்சோம் மார்க்கெட் கம்மி விலை கொடுத்து வச்சிருக்கிற கம்பெனிகளை பார்க்கலாம். இவங்கள தி அண்டர்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறைவான PE ஆனா அபாரமான growth. ஓ, வேல்யூ ஸ்டாக்ஸ் பத்தி பேச போறீங்க. இந்த மாதிரி முரண்பாடுகள் தான் மார்க்கெட்ல ரொம்ப சுவாரஸ்யமான வாய்ப்புகளை உருவாக்கும்.
ஆமா, உதாரணத்துக்கு சென்கோ கோல்டு எடுத்துக்கும். இவங்க ஆர்கனைஸ்ட் ஜுவல்லரி செக்டார். இவங்களோட Q3 FY26 வந்து ஒரு ரெக்கார்ட் காலாண்டு. அப்படியா? ரெவென்யூ எவ்வளவு வந்திருக்கு? ரெவென்யூ 3000 கோடி ரூபாயை தாண்டி 50% YOY growth காட்டியிருக்கு. ப்ராஃபிட்டும் சூப்பரா ஏறி இருக்கு. வாவ், 50% growthனா ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, DII அதாவது டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஹோல்டிங்க 12.08% அதிகரிச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய growth இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் இருந்தும் இவங்களோட PE வெறும் 10ல தான் இருக்கு. இது நிஜமாவே ஒரு அருமையான வேல்யூ முரண்பாடு தான். இதே மாதிரி இன்னொரு கம்பெனி சாக்சாஃப்ட். இவங்க IT சர்வீசஸ் மற்றும் AIல கவனம் செலுத்துறாங்க. இவங்களோட Q3 ரெவென்யூ 24% YOY growth காட்டியிருக்கு. அவங்க EBITDA மார்ஜின் 18%. ஐடி கம்பெனிக்கு 18% மார்ஜின்னா ரொம்பவே ஹெல்தியான நம்பர் அது. கரெக்ட். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66%க்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவங்களோட வேல்யூவேஷனை பார்த்தால் PE 12 to 14 மட்டுமே. அவங்க காம்படிட்டர் சாஸ்கன் PE பாத்தீங்கன்னா 46ல இருக்கு. எனக்கு இது பார்க்க பெரிய பிராண்டட் துணிகளை கிளியரன்ஸ் சேல்ல பாதி விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. AI கோல்ட் ரெண்டுமே இப்போ ட்ரெண்டிங். அப்படி இருந்தும் மார்க்கெட் ஏன் இவங்களுக்கு கம்மியான PE வேல்யூவேஷன் கொடுக்குது? இதுல ஏதாவது கேட்ச் இருக்கா? மார்க்கெட் நம்மள விட புத்திசாலியாச்சே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மார்க்கெட் புத்திசாலி தான். ஆனா சில நேரங்கள்ல அது ஃபார்வர்ட் லுக்கிங் பயத்துல முடிவுகளை எடுக்கும். ஃபார்வர்ட் லுக்கிங் பயம், அதாவது எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுதா? ஆமா. சாக்சாஃப்ட பொறுத்த வரைக்கும் இப்போ உலகளாவிய ஐடி துறையில ஒரு மந்த நிலை இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பால கிளையண்ட்ஸ் புது ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க தயங்குறாங்க. அதனால ஓவரால் செக்டர் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. கரெக்ட். சாஃப்ட் அவங்களோட ஸ்பெசிபிக் AI நீஷ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மேக்ரோ லெவல் பயம் சாஃப்டோட வேல்யூவேஷனையும் அழுத்தி வச்சிருக்கு. ஆனா அவங்க EBITDA மார்ஜின் 18% மெயின்டைன் பண்றாங்களே, அது அவங்க பலம் தானே? அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். 18% மார்ஜின்னா அவங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல இருந்து நல்ல லாபம் எடுக்கறாங்கன்னு அர்த்தம். இப்போ சென்கோ கோல்டுக்கு வருவோம். அவங்க 50% growth காட்டியும் ஏன் PE 10ல இருக்கு? இங்க மார்க்கெட்க்கு என்ன பயம்? இங்க மார்க்கெட்டோட பயம் தங்க விலையோட வாலட்டாலிட்டி. தங்க விலை இப்போ வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு இல்லையா? ஆமா, டெய்லி விலை ஏறிட்டே தான் போகுது. சோ விலை இன்னும் ஏறுனா நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குற அளவை குறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஆனா மக்கள் நகை வாங்குறத நிறுத்துவாங்களா என்ன? நம்ம ஊர்ல தங்கம் வாங்குறது குறையாதே. அதுதான் முக்கியமான பாயிண்ட். தங்கம் வாங்குறது குறையலாம், ஆனா மக்கள் லோக்கல் நகைக்கடையில இருந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கார்ப்பரேட் நகைக்கடைகளுக்கு மாறுற ட்ரெண்ட் அதிகமா இருக்கு. ஓ, அதனால சென்கோ மாதிரி கம்பெனிகள் மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க நீண்ட கால அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த பயமெல்லாம் விலகும்போது சென்கோவோட பிராண்ட் ஸ்ட்ரெங்த்தும் சாக்சாஃப்டோட AI ஃபோக்கஸும் அவங்க PE ரீரேட் பண்ண வைக்கும். அப்போ முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அருமை. சோ ஒரு பக்கம் ஓவர் வேல்யூட் growth ஸ்டாக்ஸ், இன்னொரு பக்கம் அண்டர் வேல்யூட் நல்ல கம்பெனிகள்னு பார்த்தோம். ஆனா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோல மூணாவதா ஒரு ரகம் இருக்கணும்னு நிறைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்றாங்க. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நான் இவங்கள தி ஸ்லீப்பி ஜயன்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவேன். மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சி, எந்த பரபரப்பும் இல்லாத கம்பெனிகள். ஓஹோ, மார்க்கெட்டோட டிஃபென்சிவ் ஆங்கர்கள் பத்தி பேசுறீங்க. ஆமான். உதாரணத்துக்கு டாடா கேபிட்டல். இது ஒரு NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இதுக்கு டாடா குரூப்பின் பலமான ஆதரவு இருக்கு. பேங்க் மாதிரி லோன் கொடுப்பாங்க, ஆனா சேமிப்பு கணக்கு இருக்காது. கரெக்ட். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 85.41% இருக்கு. PE 30. சமீபத்துல பேரண்ட் கம்பெனிக்கு ஈக்விட்டி அலாட்மெண்ட் செய்திருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டியது பப்ளிக் ஃப்ளோட் மிக குறைவு. பப்ளிக் ஃப்ளோட் குறைவுனா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிற ஷேர்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மி இல்லையா? ஆமா, ரொம்ப கம்மி. இன்னொரு பக்கம் பட்டர்ஃப்ளை கந்திமதி அப்ளையன்சஸ். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 75%, PE 25-27. ஆனா கடந்த 5 வருடங்களில் சேல்ஸ் growth வெறும் 5% தான். இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது FII ரொம்பவே குறைவு, வெறும் 0.02% தான். இந்த ஃபைனான்ஷியல்ஸை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சலிப்பு வரும். என்னடா வெறும் 5% growth தானானு. அதுதான் என் கேள்வியும். இந்த ரெண்டு கம்பெனியும் பார்க்க பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரியோ அல்லது மெதுவா போற பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரியோ இருக்கு. ரொம்ப சேஃப், ஆனா வேகம் கம்மி. கரெக்டா? நான் ஏன் 5% growth இருக்கிற கம்பெனில பணத்தை போடணும்? அதுக்கு நான் பேசாம பேங்க் FDலயே பணத்தை போட்டுட்டு நிம்மதியா தூங்குவனே. ஒரு அக்ரெசிவா வளரக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி போரிங்கான ஸ்டாக்ஸும் கண்டிப்பா இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். ஏன் தெரியுமா? மார்க்கெட் எப்பவுமே வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிற இடம் கிடையாது. ஓ, புயல் வரும்னு சொல்றீங்களா? ஆமா, பெரிய புயல் வரும், மார்க்கெட் சென்டிமெண்ட் திடீர்னு மோசமாகும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம முதல்ல பார்த்த கேப்ரியல் மாதிரியான ஹை ஃபிளைங் ஸ்டாக்ஸ் 30-40% விழும்போது உங்க ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பும் பயங்கரமா சரியும். அத்தி, அப்போ ரொம்பவே பேனிக் ஆயிடுவோம். அந்த நேரத்துல உங்க போர்ட்ஃபோலியோவை தாங்கி பிடிக்கிறது இந்த மாதிரியான டாடா கேபிட்டல், பட்டர்ஃப்ளை ஸ்டாக்ஸ் தான். அது எப்படி தாங்கி பிடிக்கும்? மார்க்கெட் விழுந்தா விழும் வேகம் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க நீங்க கவனிச்சிங்களா, ரெண்டு கம்பெனிலயும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 85%, 75% இருக்கு. ஆமா, கம்பெனியை நடத்துறவங்களே பெரும்பாலான ஷேர்களை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல,
பப்ளிக் ஃப்ளோட் குறைவா இருக்கிறதால மார்க்கெட்ல சின்ன பயம் வந்தாலும் பேனிக் ஆகி விக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இதுல இல்லாததால அவங்களும் திடீர்னு பணத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்போ இது உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படும் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு வண்டிக்கு எப்படி ஷாக் அப்சர்வர் முக்கியமோ அப்படி ஸ்லோ growth-ஆ இருந்தாலும் காம்பவுண்டிங் மூலமா நீண்ட காலத்திற்கு இது கொடுக்கிற ரிட்டர்ன் ரொம்ப நிலையானதா இருக்கும். தட்ஸ் a வெரி practical பாயிண்ட். இப்போ நாம அடுத்து பார்க்க போறது மார்க்கெட்ல நடக்கிற சில சைக்கிளிக்கல் இவெண்ட்ஸ் மற்றும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். கார்ப்பரேட் ஆக்ஷன்னாலே நிறைய வதந்திகளும் சேர்ந்து வருமே. ஆமா, இங்க சில லாஜிக்கே புரியாத முரண்பாடுகள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒன் குளோபல் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற பிபிஓ கம்பெனியை எடுத்துக்குவோம். சமீபத்துல இவங்களுக்கு ஒரு மர்ஜர் நடந்திருக்கு. மார்ச் 2026ல பிஎஸ்சி அப்ரூவல் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓ, மர்ஜர் அப்ரூவல் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஆமா, இதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66.24% இருந்து 68.38% ஆக உயர்ந்திருக்கு. PA 17 ஆகி இருந்தாலும் PB 10-11x என அதிகமா இருக்கு. ஒரு மர்ஜர் நடக்குது, ப்ரொமோட்டர் ஷேரை அதிகமா வாங்குறாரு, ஆனா கடந்த ஒரு மாதத்துல ஸ்டாக் 25% டவுன் ஆகியிருக்கு. இது ஏன்? மர்ஜர் சமயத்துல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். லோ லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ல புதுசா நிறைய ஷேர்கள் உள்ள வரும்போதோ இல்ல ஃபினான்ஷியல்ஸை மர்ஜ் பண்ணும்போதோ PB 11x அப்படிங்கிற அதிக வேல்யூவேஷனை மார்க்கெட் கொஞ்ச நாள் ஏத்துக்க தயங்கும். ஓ, வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் அதை ரிஜெக்ட் பண்ணுது. அதனால தான் அந்த 25% ஃபால். ஆமா, அதேதான். ஆனா இதை விட பெரிய ஆச்சரியம் அனந்த்ராஜ் கம்பெனில இருக்கு. இவங்க ரியல் எஸ்டேட் டெவலப்பர். Q3 ரெவென்யூ 20% உயர்ந்திருக்கு, ப்ராஃபிட் 31% உயர்ந்திருக்கு. ரியல் எஸ்டேட் இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற செக்டார் ஆச்சு. ஆமா, ஆனா PB 3.8x என்ற நிலையில இருக்கு. ரியல் எஸ்டேட்க்கு இது ரொம்ப ஓவர் வேல்யூட் நிலைமை. கண்டிப்பா. ரியல் எஸ்டேட்ல PB 3.8xனா அது அதிகம்தான். இதுல சுவாரஸ்யமான முரண்பாடு என்னவென்றால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60%ல இருந்து 57.41% ஆக குறைந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஹோல்டிங்க 11.14% ஆக அதிகரிச்சிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் செம ரேலில இருக்கு. இது ரொம்ப கிளாசிக் ஆன ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மார்க்கெட்ல அடிக்கடி நடக்கிற விஷயம் தான். ஒன்னு ஓவர் வேல்யூன்னு ப்ரொமோட்டர் விக்கிறாரு, இன்னொன்னுல FII சம நம்பிக்கை வச்சு வாங்குறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை நம்ம மேக்ரோ வர்சஸ் மைக்ரோ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ FIIகள், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏன் வாங்குறாங்க? அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க மேக்ரோ சைக்கிள்ஸை பார்க்கறாங்க. இப்போ இந்தியால ரியல் எஸ்டேட் சைக்கிள் ஒரு பெரிய அப் சைக்கிள்ல இருக்கு. ஆமா, நிறைய வீடுகள், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வித்துட்டு இருக்கு. கரெக்ட். அந்த ஒட்டுமொத்த இந்திய ரியல் எஸ்டேட் growth-அ மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அனந்த்ராஜ் மாதிரி கம்பெனிகள்ல அதிக விலை கொடுத்தாது உள்ள வராங்க. அப்போ கம்பெனியோட கேப்டனான ப்ரொமோட்டர் ஏன் விக்கிறாரு? அவருக்கு தன்னோட பிசினஸ் மேலேயே நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, ப்ரொமோட்டருக்கு கம்பெனியோட மைக்ரோ ரியாலிட்டிஸ், அதாவது கிரவுண்ட் லெவல் உண்மை ரொம்ப துல்லியமா தெரியும். ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ரூவல் வாங்குறதுல என்ன சிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆகுமா, மெட்டீரியல்ஸ் விலை எவ்வளவு ஏறி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஓஹோ, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா, PB 3.8x அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான வேல்யூவேஷன். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எந்த தப்பும் நடக்காம இருந்தா மட்டும்தான் இந்த விலையை நியாயப்படுத்த முடியும். அப்போ எக்ஸிகியூஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்டாக் அடி வாங்கும்னு ப்ரொமோட்டர் நினைக்கிறாரா? எக்ஸாக்ட்லி. அதனால இவ்ளோ அதிக விலையில கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணி பணத்தை சேஃபா வெளியே எடுக்கலாம்னு அவர் வித்திருக்கலாம். FIIகள் ஒட்டுமொத்த ட்ரெண்ட பாக்குறாங்க, ஆனா ப்ரொமோட்டர் அன்னைக்கு நடக்கிற யதார்த்தத்தை பாக்குறாரு. நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த டாக்டர் செக்அப் அனாலஜிக்கு திரும்ப வருவோமா? ஆமா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதேதான். வெறும் Q3 ரெவென்யூ அல்லது ப்ராஃபிட்ட மட்டும் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நாம ஆழமா அலசிட்டோம். ஒரு கம்பெனி நல்லா லாபம் சம்பாதிச்சாலும் வேல்யூவேஷன் அதிகமா இருந்தா கேப்ரியல் மாதிரி 32% அடி வாங்கும்னு பார்த்தோம். கரெக்ட். செங்கோ மாதிரி கம்பெனிகள்ல growth-உம் இருக்கு, கம்மி வேல்யூவேஷனும் இருக்கு. ஆனா மார்க்கெட் தங்க விலைய நினைச்சு பயப்படுது. டாடா கேபிட்டல்ல growth கம்மியா இருந்தாலும் போர்ட்ஃபோலியோவை காப்பாத்துற ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஷாக் அப்சார்பர் மாதிரி. இறுதியா அனந்த்ராஜ்ல ப்ரொமோட்டருக்கும் FIIக்கும் நடக்கிற அந்த மேக்ரோ வர்சஸ் மைக்ரோ முரண்பாட்டை பார்த்தோம். நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்க.